டாக்டரிடம் பேசிவிட்டு வெளியே வந்ததும் ஐஸ்வர்யா கவிலையாவிடம், நான் மகிந்தனின் குழந்தையை என் வயிற்றில் சுமப்பதை அவர் கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா கவிலையா? ஆனால் கல்யாணத்திற்கு முன்னால் என் கர்ப்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதை நான் விரும்பவில்லை. ஏனெனில் மீடியாவில் எங்கள் கல்யாணத்தை பற்றிய விமர்சனத்தை கதை பரப்புவதை விட்டுவிட்டு எங்களின் அந்தரங்கத்தையும் பரப்பி காசாக்குவதை நான் விரும்பவில்லை. மேலும் அடுத்த மாதம் நிகழும் எங்கள் கல்யாணத்தின் போது இதை வைத்து எங்களின் கல்யாணத்தின் சுவாரஸ்யத்தை குறைத்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று கூறி ஒவ்வொரு விரும்பவில்லைக்கும் கவிலையாவின் சோர்ந்து போகும் முகத்தோற்றத்தை கண்டு உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள். கவிலையாவிற்கு எப்போது அந்த இடத்தை விட்டு போவோம் என்று இருந்தது. அவளின் சோர்ந்து போன நடையை பார்த்து வேகமாக வந்த கதிர் கவிலையாவுடன் வரும் ஐஸ்வர்யாவை பார்த்து, இவளை எப்படி கவனிக்காமல் விட்டோம் என்று யோசனையுடன் கவிலையாவிடம், உங்களை ரிசப்ஷனில் காணோம் என்று உங்கள் அம்மா வெளியில் வந்து தேடினார்கள். அதனால்தான் நான் உள்ளேதான் நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைத்து தேடி வந்தேன் என்று கூறும்போது ஐஸ்வர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே, நீங்கள் எதற்கு இங்கே வந்தீர்கள் ஐஸ்வர்யா என்று கேட்டான். ஐஸ்வர்யாவிற்கு கதிரை பார்த்ததும் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. கவிலையா தான் ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம் என்று கூறிவிடுவாளோ என்று பயந்து, இல்ல வந்தேன் என்று வேகமாக கூறியவள் கவிலையாவிடம், எதுவும் கூறாதே என்று லோ வாய்ஸில் கூறிவிட்டு, அப்போ நான் வருகிறேன் கவி என்று கூறிவிட்டு விறுவிறு என்று வெளியேறினாள். அவளின் அவசர ஓட்டத்திலேயே எதுவோ விஷயம் இருக்கிறது என்பதை யூகித்த கதிர் கவிலையாவை அவள் அம்மா இருந்த இடத்திற்கு கூட்டிச் சென்றவன் இருவரையும் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அவன் திரும்ப நேராக அந்த மருத்துவமனைக்கே வந்தான். ரிசப்ஷனில் வந்து கொஞ்ச நேரம் முன் வந்த ஐஸ்வர்யா எதற்கு யாரை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தாள் என்பதை விசாரித்தான். கேசிட்டை பார்த்து செக் செய்து சொல்லும்படி கேட்டான். முதலில் கூற மறுத்த செவிலியர் தொடர்ந்து அவன் பணத்தால் விசாரித்ததும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக உள்ளதை கன்ஃபார்ம் செய்வதற்காக வந்தாள் என்றும் பரிசோதனையின் முடிவில் 3 மாதம் குழந்தை அவள் வயிற்றில் உள்ளது உறுதியானதையும் கூறினர். யாருமற்ற அந்த கடற்கரையில் அமைந்திருந்த அந்த வீட்டில் ஒவ்வொரு அங்கமும் அழகால் மிளிர்ந்தது. அவ்வீட்டை சுற்றி கோட்டை சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அவ்வீட்டின் பக்கவாட்டில் வானின் நிறத்தை பிரதிபலித்து கொண்டிருந்த நீச்சல் குளம் அமைந்திருந்தது. வீட்டின் வாசலில் கண்காணிப்பு நிழற்குடையில் அடியில் காவலாளி ஒருவன் அமர்ந்திருந்தான். வாசலில் இருந்து அவ்வீட்டின் முன்வரை கார் செல்ல ரோடு போடப்பட்டிருந்தது. அந்த ரோட்டின் இருபுறமும் அழகிய புரோட்டோன்ஸ் மற்றும் சிலைகள் கொண்டு அழகாக அவ்வீட்டின் சூழலை காட்டிக் கொண்டிருந்தது. அவ்வீட்டின் இன்டீரியர் டெக்கரேட்டிற்கு ஏற்ற சில சினரிஸுகள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்களை அதற்குரிய இடத்தில் வைப்பதற்கான பணிகளை வேலையாட்கள் செய்து கொண்டிருந்தனர். அவ்வீட்டின் பின்புறம் அமைந்திருந்த இலை பாருவதற்கென்று அமைக்கப்பட்டிருந்த மேசையுடன் கூடிய மூங்கில் குசன் சேரில் எதிரெதிரில் அமர்ந்திருந்தனர் கதிரும் மகிந்தனும். மகிந்தன் கதிரிடம், டேய், வீடு எப்படி இருக்கிறது? ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் கதிர் கோபத்துடன், நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், நீ என்னடா என்றால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் வீட்டை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றான் கதிர். எவ்வளையோ பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? அந்த ஐஸ்வர்யாவை நான் கல்யாணம் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். அதனால் இந்த கல்யாணம் நிற்க அவள்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருந்தேன். எனவே அவளது ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். அன்று சோலா ஹோட்டலில் இருந்து அவள் போனபோது எனக்கு கிடைத்த தகவலின்படி அன்று இரவு அவள் அந்த அஜயுடன் தான் தங்கியிருந்தாள் என்று தெரிந்ததோ அன்றே அவளை நான் என் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். ஆனால் எஸ்விஎன் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை அவளை வைத்தே திரும்ப என் கைக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக நான் கொக்கு போல காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது லட்டு போல சான்ஸை எனக்கு கொடுத்திருக்கிறாள் அந்த ஐஸ்வர்யா. நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஐஸ்வர்யா சாப்டர் முடிந்து விட்டது. கதிர், நீ இப்பொழுது என் லயாவிற்காக நான் வாங்கியிருக்கும் இந்த வீட்டை பார்த்து பிடிச்சிருக்கா என்று சொல் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் எப்பவும் போல கதிருக்கு தன் நண்பனின் சாமர்த்தியத்தை நினைத்து, அப்பா, சான்ஸே இல்லடா, உன்னை போல் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே உன் எதிராளியை வேறு யாராலும் அடிக்க முடியாதுடா. ஆனால் அந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் கவிலையாவிடம் ஏதோ சொல்லி உனக்கு ஆப்பு வைத்து விட்டு தான் போயிருப்பாள்.
ஏற்கனவே கவிலையாவிற்கு உன்மேல் ஏற்பட்ட கடுப்பு இருக்கு. இந்த நிலையில் ஐஸ்வர்யா கவிலையாவின் மூலம் உனக்கு என்ன ஆப்பு கொடுக்க போறாளோ என்றான் கதிர். அவன் அவ்வாறு கூறியதும் கொஞ்சம் சீரியஸான மனநிலைக்கு வந்த மகிந்தன், கதிர், இப்பொழுது லயாவிற்கு காய்ச்சல் எல்லாம் சரியாகிவிட்டதா என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும், மகி, நான் காரில் அவர்கள் வீட்டில் இறக்கிவிடும் முன் டாக்டர் என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு கவியின் அம்மா என்னை குத்தவா வெட்டவா என்று பார்த்தார்கள் என்றான். கதிர், ஏன் உன்னை அப்படி பார்த்தார்கள் என்று மகிந்தன் கேட்டதற்கு கதிர் சொன்னான், பிறகு உன்னை போன்ற வில்லன் நண்பனை நான் அவர்களிடம் என் நண்பன் ஹீரோ என்றும் அவர்கள் மகளை பற்றிய கவலையை இனி நீ பார்த்து கொள்வாய் என்றும் காரில்தான் கவி மேடத்தை கூட்டி போக முடியும், இனி கவி உன் பொறுப்பு என்றும் கூறினேன் என்று சொன்னதும், இதோ பாரடா, என் மாமியாரிடம் என்னவெல்லாம் பேசியிருக்க, எப்பொழுது இப்படி பேசின என்று கேட்டான் மகிந்தன். அதை ஏன் கேட்கிற, காலங்காத்தால 10 மணிக்கு உன் டிரைவர் எனக்கு ஃபோன் செய்து இன்னும் கவிலையா மேடம் கிளம்பி வாசலுக்கு வரவில்லை, எப்பொழுதுமே 8:30 மணியில் இருந்து 8:45 மணிக்குள் கிளம்பி வந்து விடுவார்கள், நான் இன்று 10 மணி வரை அவர்கள் வீட்டின் வாசலில் நிற்கிறேன், அவர்கள் இன்னும் கிளம்பி வாசலுக்கு வரவில்லை, இப்பொழுது என்ன செய்ய என்று கேட்டான் என்றான் கதிர். டேய், காலையில் 10 மணி என்பது உனக்கு காலங்காத்தலையா என்று கேட்ட மகிந்தனை பார்த்து, ஏண்டா, நீ என்னை நேற்று வீட்டுக்கு அனுப்பியதே காலை 6 மணி, இந்த லட்சணத்தில் காலை 10 மணி என்பது எனக்கு காலங்காத்தலை இல்லாமல் எப்படி இருக்கும் என்றான். உன் டிரைவர் அழகாத குறையாக என்னை கூப்பிட்டதும் பாவமே என்று அங்கு போனால் உன் மாமியார் அந்த டிரைவரை வாங்கு வாங்கு என்று வசவால் குளிப்பாட்டி கொண்டிருந்தார். நானே முதலில் எப்படி பேசுவது என்று தயக்கத்துடன் தான் இருந்தேன். ஆனால் கவியின் அம்மாவிடம் அந்த டிரைவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் எங்கே அவர்களை ஆட்டோவில் போக விட்டு விடுவானோ என்று சந்தேகப்பட்டு அங்கு போனேன். அங்கு போனால் உன் மாமியார் தன் வாசலில் நின்று கொண்டு என் மகளை கவனித்து கொள்ள எங்களுக்கு தெரியாதா, வீட்டு வாசலில் வந்து காரை நிப்பாட்டி கொண்டு எங்கு போனாலும் உங்கள் காரில் தான் போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டு எங்கள் பிரைவேசிக்கு குறுக்கே வந்து நிற்க உங்கள் எம்டிக்கு கூச்சமே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நான் தான் அங்கு போய் எங்கள் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் மட்டும் கவிலையா மேடம் இல்லை, பாதுகாக்கப்படக்கூடிய பணிகளையும் செய்வதால் எங்கள் எதிரிகளால் பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரிட சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் மறுத்தாலும் எங்கள் எம்டிக்கு கவிலையா மேடத்தின் உதவி அவர்கள் மேற்கொண்டுள்ள வேலை முடிக்கும் வரை வேண்டும். மேலும் அதை பற்றிய ஆபீஸ் விவகாரத்தை மேடத்திடமே கேட்டுக்கொள்ளுங்களேன். ஆனால் இப்பொழுது கம்பெனி காரில் தான் அவர்கள் போக வேண்டும் என்று அழுத்தமாக கூறினேன். நான் அங்கு நின்று பேசுவதை பார்த்த நம் ஆட்கள் இருவர் விரைப்புடன் என் பின்னால் வந்து நின்றனர். அப்பொழுது அங்கு கிளம்பி வெளியே சோர்வுடன் வந்த கவி மேடமும் அவர்களின் அம்மாவும் எங்களை வில்லனை போல் பார்த்தனர். அந்த வில்லன் கெட்டப்பை மாற்ற உன்னை அவர்களின் பாதுகாவலன் என்ற இமேஜை அவர்களுக்கு கொடுக்க நினைத்தேன். அதனால்தான் எங்கள் எம்டி மிகவும் பொறுப்பானவர், இனி உங்கள் மகளை பற்றிய கவலையை எங்கள் எம்டி பார்த்து கொள்வார், இனி கவிலையா எங்கள் எம்டி பொறுப்பு என்று கூறினேன். உடனே என்னை முறைத்து பேச போன அம்மாவை நம் கவிலையா மேடம் தான் தடுத்து, அம்மா விடுங்கம்மா, நம்ம வீட்டு வாசலை எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், வாங்க முதலில் ஆஸ்பத்திரி போகலாம் என்று காரில் ஏறினார்கள் என்றான். அவன் கூறுவதை கேட்ட மகிந்தன் யோசனையானான். இனி என் லயாவை எங்கும் விட்டு வைக்க முடியாது, உடனே அவளை என்னிடம் கொண்டு வந்து விட வேண்டும். வீட்டு வேலை எல்லாவற்றையும் கூடுதல் ஆட்கள் வைத்து இன்று இரவே முடித்து விட வேண்டும். இன்னும் 2-3 நாட்களுக்குள் இந்த வீட்டில் என் லயாவுடன் என் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று கூறினான். சரிடா, வீடு எப்படி இருக்கு என்று திரும்பவும் அபிப்பிராயம் கேட்டான். மகிந்தன் அவ்வாறு கேட்டதும் கடுப்பான கதிர் சொன்னான், நீ இந்த வீட்டை வாங்குவதிலிருந்து ஒவ்வொன்றும் ஆல்டர் பண்ணும்போது கூடவே இருந்து பார்த்து பார்த்து வேலை செய்யும் என்னிடம் வந்து புதிதாக நான் வீட்டை இப்பொழுதுதான் பார்ப்பது போல் எப்படி இருக்கு என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கேட்டான். கவிலையாவிற்கு தன் கழுத்தில் உள்ள மாங்கல்யத்திற்கும் அன்று ரெஜிஸ்டர் ஆபீஸில் பதிவு செய்த ஆதாரத்திற்கும் என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுந்தது. மேலும் மகிந்தனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இதுபோல விளையாட எப்படி மனம் வந்தது என்ற வருத்தம் எழுந்தது. இதற்கும் மேலும் அவன் தன் வாழ்க்கையில் விளையாட விடாமல் தப்பித்து எங்கேயாவது சென்று விட வேண்டும் என்ற உத்வேகம் பிறந்தது. அவ்வாறு தான் தப்பித்து போவதற்கு தனக்கு அப்பா இப்பொழுது பார்த்திருக்கும் மாப்பிளை தனுசுதான் உதவ முடியும் என்றும் அவனிடம் எவ்வாறு உதவி கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டான். டாக்டர் கொடுத்த மாத்திரை மற்றும்
மனம் மற்றும் உடல் துயரத்தால் கவிலையா அன்று பகல் முழுவதும் தூக்கத்திலேயே பொழுதை செலவழித்தாள். அன்று இரவு 9 மணிக்கு தன் மொபைலில் 001 என்று தொடங்கும் நம்பரில் இருந்து அழைப்பு வந்ததும் கவிலையா அது தனுஷின் நம்பர் என்று யூகித்தாள். முதல் 2 நீண்ட ரிங்டோனில் எடுக்க தயக்கத்துடன் கழித்தவள் 3வதில் எடுத்தாள். தயக்கத்துடன் காதில் வைத்தவள் ஹலோ என்றதும், ஹாய் கவிலையா, நான் தனுஷ் பேசுகிறேன் என்றதும் கவிலையா, அப்பா நீங்கள் என்னிடம் பேசுவதற்கு ஃபோன் நம்பர் வாங்கியதாக சொன்னார்கள் என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும், அப்போ நான் பேசுவேன் என்று காத்து கொண்டு இருந்தீங்களா கவிலையா? தாமதமாக பேசியதற்கு மன்னித்து கொள்ளுங்கள். எனக்கு இங்கு முக்கியமான வேலை இருந்ததால் நேற்று என்னால் பேச முடியவில்லை. அதனால்தான் இன்று எழுந்தவுடனே உங்களுக்கு ஃபோன் செய்தேன் என்றான். உடனே கவிலையா, அச்சோ, நான் ஒன்றும் காத்திருக்கவில்லை. அதற்காக உங்களிடம் பேச எனக்கு விஷயம் இல்லை என்பதற்கில்லை. நான் உங்களிடம் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் என் நிலைமையை வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். நான் நாளை ஆபீஸ் வேலையில் இருக்கும்போது உங்களிடம் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசலாமா என்று தான் பேச நினைத்ததை மூச்சு விடாமல் பேசி முடித்தான். கவிலையா பேசுவதை கேட்ட தனுஷ் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பதை தெரிந்து கொண்டான். மேலும் தன் அப்பா மகிந்தனை பற்றி சொல்லி இருந்ததால் மேலும் கவிலையாவிற்கு பிரச்சனை இருக்கலாம் என்ற யூகம் அவனுக்கு இருந்தது. தான் ஆசைப்பட்ட பெண்ணுடன் தனக்கு கல்யாணம் முடியாவிட்டாலும் அவளுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய சொல்லி அவன் மனம் அவனுக்கு கட்டளையிட்டது. அதனால் கவிலையா, நீங்கள் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொண்டு எந்த உதவியையும் என்னிடம் தாராளமாக கேட்கலாம். இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர். அப்போ நாம் நாளை பேசலாம் என்று கூறி தொடர்பை துண்டித்தான். கவிலையாவிற்கு ஃபோன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் தான் சற்று படபடப்பு குறைந்தது. பிற ஆண்களுடன் தேவையில்லாமல் பேசக்கூட யோசனை செய்யும் தன்னால் தனுஷிடம் உதவி கேட்கும் நிலையில் இருப்பதை நினைத்து வருந்தியவளுக்கு எப்படியாவது மகிந்தனின் கண் பார்வையை விட்டு மறைந்து போனால் சரி என்ற எண்ணம் வலுத்தது. மறுநாள் கவிலையா காலை கண் விழிக்கும் போதே அவள் அம்மா பார்வதி கவலையுடன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு தன் மகளின் நெற்றியில் கை வைத்து காய்ச்சல் இன்னும் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். கவிலையா கண் விழித்ததும், இப்பொழுது காய்ச்சல் சற்று குறைந்திருக்கிறது, அதற்காக இன்றே ஆபீஸ் கிளம்புகிறேன் என்று நிற்காதே கவி என்று கூறினாள். தன் அம்மா தன் அருகில் அமர்ந்து கொண்டு வருந்தவும் சலுகையாக புரண்டு அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்ட கவிலையா, உன் மடியில் தலை வைத்து படுத்தால் காய்ச்சல் எல்லாம் காணாமல் போய்விடும். இப்பொழுது நான் மடியில் படுத்தால் கல்யாணம் ஆகிற வயசில் அம்மா மடியில் படுத்து என்ன செல்லம் என்று கூறி விரட்டி விடுகிறீர்களே, உடம்பிற்கு முடியவில்லை என்றால்தான் உங்களிடம் செல்லம் கொஞ்சம் முடிகிறது என்று தன் தாயின் மடியில் படுத்த சுகத்தை அனுபவித்து கொண்டு கூறினார் கவி. சரி சரி, நீ சொல்வதை நான் நம்பிட்டேன். எதற்காக இந்த கொஞ்சல் என்று தன் மகளின் தலையை தடவியபடியே கேட்டாள் பார்வதி. அது எப்படிமா, நான் உன்னை ஐஸ் வைக்கிறேன் என்று கரெக்டாக கண்டுபிடித்து விடுகிறாய் என்று கேட்டாள் கவிலையா. முச பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தால் தெரியாதா? அதுதான் உன் கண்ணே எதுவோ என்னிடம் கேட்கப் போவதை காட்டி கொடுக்கிறதே என்றான். அம்மா, நான் இன்று லீவு போட முடியாது. இன்று முக்கியமான குறிப்புகளை நான் தான் எடுத்து கிளைண்டிற்கு அனுப்ப வேண்டும். எனக்குத்தான் அதை பற்றிய விவரம் தெரியும் என்று கூறினான். கவி அவ்வாறு கூறவும் பார்வதி, அந்த மகிந்தன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிறான் என்று தெரிந்த பின்பும் அவனிடமே உன்னை வேலைக்கு அனுப்ப பயமாக இருக்கிறது. நாளைக்கு உன் அப்பா நீ வேலையில் இருந்து விலகுவதற்காக கட்ட வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிவிடுவார். நீ இன்று ஆபீஸ் போனால் நீ நாளை மறுநாளில் இருந்து வேலைக்கு வரமாட்டாய் என்று கூறிவிடு. மேலும் அவ்வாறு வேலையில் இருந்து நிற்பதற்கு தேவையான அனைத்து நடைமுறை பணிகளையும் இன்றே முடித்துவிடு. நீ எவ்வளவு சீக்கிரம் அந்த வேலையில் இருந்து நிற்கிறாயோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கும் உன் அப்பாவிற்கும் மனம் உடல் இரண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்று கூறியவள், இன்று மாப்பிள்ளை தனுஷ் உன்னிடம் பேசினால் நல்ல பதிலை சொல்லிவிடு என்று கூறியவர், நீ கிளம்புவதென்றால் தலைக்கு குளித்து திரும்ப காய்ச்சலை வர வைத்து கொள்ளாதே என்று கூறிவிட்டு தனக்கு அடுப்படியில் வேலை இருப்பதாக கூறி சென்று விட்டாள். ஆபீஸில் அவளுடைய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு அவள் முடிக்க வேண்டிய வேலைகளை வேகமாக செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் உள்ளே வந்த மகிந்தன் கவிலையாவின் அருகில் வந்து, காய்ச்சல் சரியாகிவிட்டதா பேபி என்று கேட்டுவிட்டு அவள் நெற்றியில் கை வைத்து பார்க்க வந்த மகிந்தனின் கைக்கு எட்டாதவாறு ரோலிங் சேருடன் பின்னால் நகர்ந்து கொண்ட கவிலையா அவன் முகம் பார்க்க பிடிக்காமல் வேறு தூரம் பார்த்தபடி
சரியாகிவிட்டது பாஸ் என்று கூறிவிட்டு, எனக்கு கொஞ்சம் அலுப்பாக இருப்பதால் என்னுடைய வேலையை இன்று உமா மேடத்துடன் பகிர்ந்து இங்கிருந்தே செய்து கொள்ள அனுமதிக்குமாறு கேட்டாள். அவளுடைய விலகல் மகிந்தனுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்தாலும் அவளுடைய சோர்ந்து போன தோற்றத்தை கண்டவன், ஓகே பேபி, டேக் கேர் ஆஃப் யூ என்று கூறிவிட்டு அவனின் அறைக்குள் வந்தவன் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவின் மூலம் அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது உமாவை அருகில் அழைத்த லயா சில கோப்புகளை கொடுத்து வேலையை பகிர்ந்து கொள்வதை பார்த்தாள். உமா அவளுடைய இடத்திற்கு போனதும் தன்னை சுற்றி யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என்று பார்த்தவள் தன் போனை தயக்கத்துடன் எடுத்து யாருக்கோ டென்ஷனுடன் அழைப்பு விடுவதை பார்த்தவனுக்கு, யாருடன் இவ்வளவு டென்ஷனாக பேசப் போகிறாள் என்று அறியும் ஆவல் மகிந்தனுக்கு வந்தது. உடனே உமாவை போனில் தொடர்பு கொண்ட மகிந்தன் கவிலயாவிடம் சந்தேகம் கேட்பது போல் அவளின் அருகில் சென்று உமாவின் போனை ரெக்கார்டு மோடில் ஆன் செய்து லயா போனில் பேசுவது பதிவாகும்படி வைத்து வருமாறு கூறினார். கவிலயாவின் அருகில் உமா சென்றதும், ஒரு நிமிடம் தனுஷ் என்றவள், சொல்லுங்க உமா என்று கேட்டதும், எந்த பக்கத்திலிருந்து வெரிஃபை பண்ண சொன்னீர்கள் என்று தன் சந்தேகத்தை கேட்பது போல் அவள் மேஜையில் தன் மொபைலை ரெக்கார்டு மோடில் வைத்து மறந்துவிட்டு வருவது போல் வந்துவிட்டாள். கவிலயா தனுஷிடம் பேசும் ஆர்வத்தில் அவள் போன் வைத்ததை கவனிக்காமல் தன்னுடைய உரையாடலை தொடர்ந்தாள். அவள் தனுஷிடம், நான் மிஸ் கவிலயா கிடையாது, ரெக்கார்டு படி மிஸ்ஸஸ் கவிலயா என்று கூறினாள். அவள் அவ்வாறு கூறியதும், தனுஷ், பிறகு எப்படி உங்கள் வீட்டில் எனக்கு உங்களை கல்யாணத்திற்காக பேசினார்கள் என்று கேட்டாள். அதற்கு கவிலயா, எனக்கு கல்யாணமான விஷயம் எங்கள் வீட்டிற்கு தெரியாது என்று கூறி நடந்த விஷயத்தை கூறினாள். அவள் கூறியதை கேட்ட தனுஷ் மிகவும் வருத்தத்துடன், உங்களுக்கு நடந்தது திருமணமே கிடையாது கவிலயா, நீங்கள் அந்த மகிந்தன் மேல் வழக்கு பதிவு செய்து உங்களை கட்டாயப்படுத்தி திருமணம் முடித்ததாக கூறி விவாகரத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கவிலயா, அதற்கான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று கூறினார். அவன் அவ்வாறு கூறியதை கேட்ட கவிலயா, அப்படி செய்தால் எனக்கு விவாகரத்து கிடைக்கும், ஆனால் என்னால் மகிந்தனின் பணபலத்திற்கு முன் அவனுடன் நேரடியாக மோதி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. மேலும் மகிந்தன் பத்திரிகையாளர்களால் கவனிக்கப்படும் ஒரு பிரபலமான தொழில் அதிபர். எனவே இவ்விஷயம் வெளி உலகிற்கு தெரிய வந்தால் என்னுடைய பெயரையும் களங்கப்படுத்த ஊடகங்கள் தயங்காது. பிறகு என்னுடைய அமைதியான வாழ்க்கையே போராட்டத்தில் தான் முடியும். எனவே நான் மகிந்தனின் கண் பார்வையில் இருந்து தூரமான இடத்திற்கு அவன் அறியாமல் விலகிச் செல்ல நினைக்கிறேன். அதற்கு உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டாள். அவள் கூறியதை கேட்ட தனுஷ், நீங்கள் சொல்வது போல அந்த மகிந்தன் பணபலமும் மீடியாவினால் கவனிக்கப்படும் பிரபலமானவனுமாக இருப்பதால் நீங்கள் அவனிடம் இருந்து அவன் அறியாமல் தப்பிக்க நினைப்பது புத்திசாலித்தனம்தான். ஆனால் இனி வேறு ஒருவனை நீங்கள் மணக்க முடியாது என்று கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், கவிலயா, தயவு செய்து கல்யாணம் என்ற பேச்சை என்னிடம் இனி எடுக்காதீர்கள் தனுஷ். நான் உங்களிடம் அறிமுகமாகி பேசும் முன்னரே உங்களிடம் உதவியை கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணம் வந்ததற்கு காரணம் நீங்கள் என் அப்பாவின் மூலம் எனக்கு அறிமுகமானவர் என்றதுதான். மேலும் எனக்கு உங்கள் அப்பா சீனிவாசன் மாமாவையும் நன்கு தெரியும். அதனால்தான் உங்களிடம் நான் தயக்கம் இல்லாமல் பேசுகிறேன். மேலும் உங்களுடன் பேசிய கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடன் நட்பு பாராட்டுவது எனக்கு எளிதாகவும் உங்களின் ஆதரவான கண்ணியமான பேச்சு உங்கள் மேல் எனக்கு நல்ல மதிப்பையும் உருவாக்கியுள்ளது. எனவே உங்களின் நட்பு தொடர்ந்து எனக்கு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசி தயவு செய்து உங்களுடனான என் நட்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள் என்று கூறினார் கவிலயா. தனுஷுக்கு கவிலயாவிடம் இப்பொழுது கல்யாணம் பற்றி பேசினால் எங்கு அவள் தன்னுடன் பேசுவதை நிறுத்தி விடுவாளோ என்று ஐயம் ஏற்பட்டது. மேலும் அவள் தற்போது இருக்கும் சூழ்நிலைக்கு இப்பொழுது அவளுக்கு மகிந்தனை விட்டு மறைந்து போவதற்கு உதவுவதே முக்கியமாகப்பட்டது. எனவே கவிலயா, என் ஃப்ரெண்டு ஒருவன் அகமதாபாத்தில் இருக்கிறான். அவன் பேர் விஜய் பிரதாப். அவனிடம் நான் உங்களை பற்றிய விவரத்தை கூறி உங்களுக்கு இப்போதைக்கு கௌரவமாக தங்கி வேலை பார்க்க ஏற்பாடு செய்துவிட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்று கூறினான். நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த உதவியும் என்னிடம் கேட்கலாம் என்று சொன்னான். அவன் அவ்வாறு கூறியதும், கவிலயா, எனக்கு
தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு மொழியில் பேசத் தெரியாது. உங்கள் நண்பனிடம் எனக்கு மற்ற மொழியில் பேசத் தெரியாது என்பதையும் கூறிவிடுங்கள் என்று கூறி, நீங்கள் செய்யும் இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறிய கவிலையா, மேலும் எனக்கு கல்யாணம் முடிந்த விஷயத்தை என் அப்பாவின் உடல்நிலை காரணமாக வீட்டில் சொல்லவில்லை. நீங்களும் அவசரப்பட்டு சொல்லிவிடாதீர்கள் தனுஷ் என்று கூறி, நாம் பிறகு பேசலாம் என்று கூறி தொடர்பை துண்டித்தாள். அவள் பேசி முடிக்கும் போது தன் போனை அவள் மேஜையில் மறந்து விட்டதாக கூறியபடி வந்த உமா தன் போனை எடுத்துக்கொண்டு தன் மேஜைக்கு வந்தாள். உமா தன் இருக்கையில் அமரவும் மகிந்தன் தன் அறையை விட்டு வெளியில் வந்து நேராக உமாவிடம் சென்றவன் அவளிடம் ஏதோ வேலை கூறுவதைப் போல் அவளின் போனை கைப்பற்றியவன் திரும்பவும் தன் அறைக்குள் சென்று மறைந்தான். கவிலையா மகிந்தன் வெளியில் வந்ததை கவனிக்காமல் தன்னுடைய வேலைகளில் திரும்ப ஆழ்ந்து போனாள். மதிய சாப்பாட்டின் போது திரும்பவும் தன் அறையிலிருந்து வெளியில் வந்த மகிந்தனை பார்த்த கவிலையா, இவன் இன்னும் போகவில்லையா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். மகிந்தன் தினமும் அலுவலகத்தில் 2 மணி நேரம்தான் தங்குவான். அவன் அவ்வாறு இருக்கும்போது செய்ய வேண்டிய பணிகளை பட்டியலிட்டு செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்துவிட்டு ஏற்கனவே முடித்த வேலைகளை சரிபார்த்துவிட்டு கோப்புகளில் கையெழுத்து போட்டுவிட்டு போய்விடுவான். அவன் அலுவலகத்தில் இல்லாவிட்டாலும் அந்தந்த பணிகளை சரியானபடி முடித்து கொடுக்கும் ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் போவான். ஏதேனும் முக்கியமான முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என்றால்தான் அவன் அலுவலகத்தில் முழு நேரமும் இருப்பான். ஆனால் இன்று அவனுக்கு அப்படி முக்கிய வேலை எதுவும் இல்லையே. பிறகு ஏன் வந்து 3 மணிக்கு மேலும் இவன் வெளியே செல்லவில்லை என்று தனக்குள் கேள்வி கேட்டான். ஏனெனில் அவனின் துளைக்கும் பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு இன்று காலையில் தன் அம்மா தன் வேலையில் இருந்து நின்று கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து முடித்து வரும்படி கூறியது நினைவுக்கு வந்தது. எனவே அவள் மகிந்தனை பார்த்து எழுந்து நின்று பாஸ் என்று கூப்பிட்டதும் என்ன என்று தன் ஒற்றை புருவத்தை தூக்கி கேட்டான் அவளிடம். பொதுவாக அவன் ஆழ்ந்து யோசிக்க போதும் தான் அவனை பார்க்கும் போதும் அவனை அறியாமல் அவனின் ஒற்றை புருவம் மேலே எழும்பி என்ன என்ற கேள்வியை அவன் கேட்பான். அவ்வாறு அவன் கேட்கும் பாங்கு ரசிக்கும் வண்ணம் இருக்கும். இருந்தாலும் கவி அவனை பார்த்து போடா நீயும் உன் ஸ்டைலும் என்ற பாவனையில் தான் பார்த்து வைப்பாள். ஆனால் இன்று அவளின் பார்வையில் ஒரு இயந்திரத்தன்மை இருந்தது. அவள் முன்பு அவனை பார்த்து சலிப்பாக போடா என்ற தோரணையில் பார்க்கும் தன்மையில் இல்லாமல் ஏதோ அறிமுகம் இல்லாத தெரியாத அடுத்தவரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்ச்சி துடைத்த பார்வையாக அது இருந்தது. மகிந்தனுக்கு அவளின் அத்தகைய ஓட்டாத தன்மை கொண்ட பார்வையை பிடிக்கவில்லை. முன்பு மாதிரி அவள் அவனிடம் முறைத்து கொண்டு இருப்பதைத்தான் அவன் ரசித்தான். ஏனெனில் இதுவரை அவன் பார்த்த பெண்களில் யாரும் அவனை இது போன்ற கோபமான பார்வையோ போடா நீயும் உன் பணமும் என்று அலட்சிய பார்வை பார்த்ததில்லை. அவனின் ஒரு பார்வைக்கே பாகாக உருகி வந்து ஒட்ட நினைக்கும் பெண்களை தான் இதுவரை கண்டிருந்தான். முதலாக தன்னை முறைத்து பார்த்த கபிலையாவை நெருங்கி பார்க்க நினைத்தவன் இப்பொழுது அவளை தன்னை விட்டு விலகாமல் தான் அவளுக்கு நெருங்கியவனாக காலம் முழுவதும் இருக்க மாட்டோமா என்று அவளின் மேல் பித்தானான். அவனின் என்ன என்ற முகப்பாவத்திற்கு கவிலையா என்னுடைய வேலையை நான் விட்டு விடுவதாக இருக்கிறேன் என்று அவள் ஆரம்பித்ததும் அவளை முறைத்து பார்த்தவன் வா நம் ரூமிற்கு போய் பேசலாம் என்று உமா இருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்றவன் அவள் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தான். அவன் இழுப்புக்கு மறுப்பாக தரையில் அழுத்தமாக கால் பதித்து நின்றவளை அவன் எளிதாக இழுத்து கொண்டு தன் அறைக்குள் போனான். உமா அங்கு நடப்பதை கண்டுகொள்ளாமல் தன் வேலையை பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே அவன் இழுப்பதால் அவன் பின்னால் அவளும் இழுபட்டு ரூமினுள் சென்றாள். ரூம் உள்ளே சென்றதும் அவளை அங்கிருந்த இருக்கையில் பிடித்து அழுத்தி உட்கார வைத்தவன் அவள் எதிரில் நின்று குனிந்து சேரின் அவளை அரெஸ்ட் பண்ணியது போல் சேரின் கைப்பிடிகளை பிடித்து கொண்டு என்ன சொன்னாய் என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான். அவனின் அத்தகைய செயலில் கோபத்துடன் அவனை முறைத்து கொண்டு நான் நாளை வேலையில் இருந்து நின்று கொள்வதற்காக நான் கட்ட வேண்டிய பெனால்டி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு என் வேலையில் இருந்து ரிலீவ் ஆக போகிறேன். அதன் பின் உங்களால் என்னை கட்டுப்படுத்த இந்த மாதிரி இழுக்கவெல்லாம் நானும் என் வீட்டவரும் அனுமதிக்க மாட்டோம் என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் எப்படி நானும் என் வீட்டு ஆட்களுமா? நீ என் பொண்டாட்டி. உன் வீட்டு ஆட்களை விட எனக்குத்தான் உன்மேல் உரிமை நிறைய உள்ளது.
அன்று ரிஜிஸ்டர் ஆபீஸில் உன் அப்பா உன்மேல் எனக்கு முன் அதிக உரிமை எடுத்து உன்னிடம் பேசியதற்குத்தான் நம் கல்யாணத்திற்கு அவரை சாட்சி கையெழுத்து போட வைத்தேன். உன்மேல் உரிமை கொண்டாடியது உன் அப்பா, அதனால்தான் அவரை இத்துடன் விட்டேன். என்னை தவிர வேறு எவனாவது உன்னிடம் நெருங்கவோ பேசவோ நினைத்தால் அவர்களை நான் இல்லாமல் ஆக்கிவிடுவேன். வேலையை விட்டு நிற்கப் போகிறேன். அதற்காக பெனால்டி பணத்தை என் மகளுக்கு கட்டப்போகிறேன் என்று உன் அப்பா வந்தால் அவ்வளவுதான். உன் அப்பனிடம் என்று கூறி கொண்டு போனவன் அவள் முகத்தில் இருந்த பாவத்தை கண்டவன், சாரி, என் மாமனாரிடம் சொல்லி வை, உன்னை வேலையிலிருந்து ரிலீவ் பண்ணுகிறேன் என்று பணத்தை கொண்டு வர வேண்டாம் என்றும், நீ என்னுடையவள், எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது என்று கூறி உரிமையுடன் அவள் சுடிதாரினுள் கைவிட்டு அவள் யாருக்கும் தெரியாமல் போட்டிருந்த தாலியை எடுக்க அவன் கைவிடுவதை கவிலையா தடுக்க தன்னை குறுக்கி அவள் மார்பின் இருபுறம் குறுக்காக கைகளை வைத்து மறைப்பதையும் பொருள்படுத்தாமல் மல்லு கட்டி வெளியே எடுத்தவன், இந்த தாலியை நமக்கு கல்யாணம் ஆனதற்கு அடையாளமாக காட்டு என்று கர்ஜனை செய்தான். நீ நான் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டடி, அப்படியே உன்னை அறையணும் போல இருக்கு, என்னை விட்டு விட்டு போய்விடுவையா? அது எப்படி போக முடியும் என்று நான் பார்க்கிறேன். உன் மனதில் நன்றாக அழுத்த பதிந்து வைத்துக்கொள். இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் தான் புருஷன், மற்ற எல்லாமும் நான் மட்டும்தான், புரிந்ததா என்று கேட்டான். அவனின் ஆக்ரோஷத்தை கண்ட கவிலையா முதலில் பயந்தாள். பின்பு தன்னை சுதாரித்து கொண்டவள், எப்படி நான் தான் உங்கள் மனைவி என்றால் அந்த ஐஸ்வர்யா உங்களுக்கு யார் வைப்பாட்டியா? அவள் வயிற்றில் உள்ள உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அது பிறக்கு முன்பே தன் அப்பா இன்னொருத்தியை கல்யாணம் செய்தார்கள் என்ற விஷயம் தெரிந்தால் எப்படி இருக்கும் என்று இலக்காரமாக வாயை வைத்து கொண்டு, இப்படி பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் உங்களை போன்றவனை கழுத்தில் தாலி கட்டிவிட்ட காரணத்திற்காக கணவனாக ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்றாள். நினைச்சேன் அந்த ஐஸ்வர்யா உன்னிடம் இப்படித்தான் பேசியிருப்பாள் என்று. உன்னை அவள் ஆஸ்பத்திரியில் சந்தித்து பேசினாள் என்று தெரிந்ததுமே அவளை உண்டு இல்லைன்னு செய்திருக்க வேண்டும். அவள் சொன்னாளா? இவள் நம்பினாளா? யார் குழந்தைக்கு யார் அப்பேன்? அவளை நான் எச்சரித்தும் உன்னிடம் வந்து இவ்வாறு பேசியிருப்பதற்கான தண்டனையை உடனே நான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவன், லயா, அவள் கர்ப்பத்திற்கு காரணம் நான் இல்லை, உனக்கு மட்டுமில்லை, எனக்கும் இந்த ஜென்மத்தில் மனைவி என்றால் அது நீ மட்டும்தான். அதையும் நீ மனதில் வைத்துக்கொள். நான் உன்னை கல்யாணம் செய்த விதம் வேண்டுமென்றாலும் தவறாக இருக்கும். ஆனால் நான் உன்மேல் கொண்ட காதல் என்று மட்டும் சொல்ல முடியாது. நீ எனக்குரியவள், எனக்கு மட்டுமானவள் என்று நான் உணர்வது, அந்த உணர்வினால் உன்னை என் அருகில் வைக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய சொல்கிறது. அதற்காக உன் பின்னால் வந்து உன்னை சுற்றி உன் மனம் மாறும் வரை காத்து கிடக்க நான் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது. நீ என் அருகில் வந்துவிட்டால் தானாக என் அன்பை புரிந்து கொள்வாய். அதனால்தான் உன்னை என் பக்கத்திலேயே வைத்து கொள்ள அத்தனையும் செய்தேன் என்று கூறியவன் சோர்வுடன் அவளுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அவன் அவ்வாறு கூறியதும் கவிலை அவனிடம், நல்ல நடிப்பு, ஆனால் இதை நம்ப நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது என்றவள், ஒரு பெண் எந்த விஷயத்திலும் பொய் சொல்லிவிடுவாள், ஆனால் தன் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்திலும் அதற்கு காரணமானவனையும் பொய்யாக சொல்ல வாய்ப்பே இல்லை என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் அவளை பார்த்து முறைத்து கொண்டே தன் போனை எடுத்தவன், நீ எல்லாம் படித்து பெரிய வேலையில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளாதே. அல்ட்ரா மாடல் பெண்கள் என்று தன்னை காண்பிப்பதற்காக நம் கல்ச்சர் மறந்து ஆட்டம் போடும் பெண்களை நீ இதுவரை பார்த்ததில்லையா? கோபமாக கேட்டுக்கொண்டே தன் போனில் கதிருக்கு தொடர்பு கொண்டு பேசினான். ஐஸ்வர்யாவை பற்றிய அனைத்து விஷயங்களுக்கும் உண்டான ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காரில் வாசலில் காத்து கொண்டு இருக்குமாறு சொன்னான். பின் தன் அப்பாவிற்கு ஃபோன் செய்து ஐஸ்வர்யாவுடன் தனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் கல்யாண ஏற்பாட்டை நிறுத்தும்படி கூறினான். அவன் கூறியதை கேட்ட மகிந்தனின் அப்பா சிறிது நேரம் அமைதியாக ஒன்றும் பேசாமல் இருந்தார். பின் ஏன் இந்த முடிவு என்று கேட்டார். இதனால் வரும் பின் விளைவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதும், டாட், டோன்ட் வரி, நான் ஏற்கனவே இதை பற்றி பார்த்திபனிடமும் நம் மதுராவிடம் கலந்து பேசிவிட்டேன். இக்கல்யாணம் நின்று விடுவதால் நம் மதுராவின் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது என்று பார்த்திபன் உறுதி கொடுத்துள்ளார். மேலும் நாம் நம் மதுராவிற்கு கொடுத்துள்ள SVN பங்கை நமக்கு திரும்ப எழுதி கொடுத்து விடுவதாகவும், அதற்கு பதில் நான் அந்த பங்கினை போல் 2 மடங்கிற்கும் மேலான மதிப்புடைய
நான் தற்போது ஆரம்பித்து நன்றாக போய்க் கொண்டிருக்கும் என்னுடைய கோயம்புத்தூர் கிளையை மதுராவிற்கு எழுதி கொடுத்து விடுவதாய் பேசியிருக்கிறேன். ஆனால் அவ்விஷயத்திற்கு ஒத்துக்கொண்ட பார்த்திபன் அவன் அப்பாவிடமும் பெரியப்பாவிடமும் பேச கொஞ்சம் அவகாசம் கேட்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அந்த அவகாசத்திற்குரிய நேரம் முடிந்துவிட்டது. நான் இப்பொழுது மாப்பிள்ளை பார்த்திபனிடம் பேசிவிடுகிறேன் என்று கூறி தன் தொலைபேசியின் தொடர்பை துண்டித்தான். துண்டித்தவன் பார்த்திபனுக்கு ஃபோன் செய்து, நான் இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டின் பெரியவர்களை வீட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட பார்த்திபன், கொஞ்சம் பொறுங்கள் மகிந்தன், நான் இன்னும் அப்பாவிடமும் பெரியப்பாவிடமும் பேசவில்லை என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும், இனி இந்த விஷயத்தை பேசாமல் தள்ளி போட முடியாது. அவ்வாறு தள்ளி போட்டால் உங்கள் தங்கையின் வாழ்க்கையே என்று கூறியவன் பாதியிலேயே நிறுத்திவிட்டு, ஆனாலும் உங்கள் தங்கைக்கு தைரியம் ஜாஸ்திதான், என்னிடமே விளையாடி பார்க்கிறார் என்று கோபத்துடன் கூறியவன் ஃபோன் தொடர்பை துண்டித்தான். பார்த்திபனுக்கு மகிந்தன் தன்னிடம் பேசியதை வைத்து, இந்த ஐஸ்வர்யா மேலும் ஏதோ பிரச்சனையை இழுத்து வைத்திருக்கிறாள். நான் ஏற்கனவே அவளை கூப்பிட்டு மகிந்தனின் கோபம் பற்றி கூறியிருக்கிறேனே, அதன் பிறகும் இந்த ஐஸ் எதற்கு அவனிடம் பிரச்சனையை வளர்த்து இருக்கிறாள் என்று குழம்பி போய் தலையை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். தன் கணவன் ஏதோ கவலை மற்றும் யோசனையுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்த மதுரா பார்த்திபனின் அருகில் வந்தவள், என்ன பிரச்சனைப்பா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனுடன் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும், எல்லாம் ஐஸ்வர்யாவினால் தான் பிரச்சனை. முதலில் வீட்டில் பெரியவர்கள் இந்த கல்யாண பேச்சை எடுத்த போதே நாம் இருவர் குணமும் தெரிந்தும் திருமண ஏற்பாட்டிற்கு சரி சொல்லியிருக்க கூடாது. இப்பொழுது பார், திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடியும் போது மீடியாவிற்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிய பின்பு இந்த கல்யாணம் நின்று போக போகிறது. இதை எப்படி அப்பாவும் பெரியப்பாவும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களோ? ஏற்கனவே பெரியம்மாள் ஐஸ்வர்யாவிற்கு அதிகம் செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வைத்திருப்பதாக பெரியப்பா மிகவும் கவலையுடன் இருந்தார். ஐஸ்வர்யாவிற்கு கல்யாணம் முடிவான பின்புதான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார். இந்த ஐஸ்வர்யா கல்யாணம் நிச்சயமான பின்பாவது பழைய நட்புகளை தவிர்த்திருக்கலாம். அப்படி இல்லாமல் உன் அண்ணன் மகிந்தனே அவளை பற்றி ஆதாரத்துடன் மற்ற ஆண்களுடன் அவள் சேர்ந்து இருக்கும் போட்டோக்களை காட்டி இந்த கல்யாணம் நிறுத்தி விடுமாறு என்னிடம் கோபப்பட்டு பேசும்படி நடந்து கொண்டாள். அப்பொழுதே உன் அண்ணன் என்னிடம் கூறினான், அவளை கண்டித்து வையுங்கள் என்றும் என் ஸ்டேட்டஸ், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் அவளால் எந்த களங்கமும் ஏற்பட்டால் நான் உங்கள் தங்கை என்பதற்காக சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார். அவரின் கோபத்தின் அளவையும் அவரின் பவரையும் பற்றி தெரிந்ததால் தான் அவளை கூப்பிட்டு ஒழுங்காக இருக்கும்படி வான் பண்ணினேன். ஆனால் அவள் திரும்பவும் ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாள். இப்பொழுதே கல்யாணத்தை நிறுத்துவதற்கான பேச்சை பெரியவர்களிடம் கூறச் சொல்லி அவர்களை சந்திக்க நம் வீட்டிற்கு உன் அண்ணன் வருவதாக ஃபோன் செய்தார் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட மதுரா, கல்யாணத்திற்கு பின் விவாகரத்து ஆவதற்கு பதில் இப்பொழுதே இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவது நல்லதுதான். நீங்கள் என் அண்ணன் வரும் முன்பு பெரியவர்களை கூப்பிட்டு பேசிவிடுங்கள். அப்போதுதான் கொஞ்சம் நிதானமாக என்ன பேசலாம் என்று அவர்கள் முடிவெடுக்க முடியும் என்று கூறினார். பார்த்திபன் தன் அப்பாவையும் பெரியப்பாவையும் பார்த்து பேச எழுந்து சென்றான். அவன் அறையை விட்டு வெளியில் போனதும் மகிந்தனை போனில் தொடர்பு கொள்ள முயன்றாள் மதுரா. ஆனால் அவளின் அழைப்பை மகிந்தன் ஏற்கவில்லை.